ஜவ்வரிசி வெள்ளை கலர் ஜவ்வரிசி இது போல் கலர் கலராக இருக்குது. இனிமேல் கலர் கலராக இருக்கிறது ஜவ்வரிசியில் வாங்கி பாயம் செஞ்சு கொடுத்தா சின்ன குழந்தையும் ரொம்ப பிடிக்கும். ஒரு கப்பு இந்த 2 கப்பு தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ஊற வைக்கலாம். 2 கப்பு தண்ணியில் இது ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுப்போம். அப்புறம் 2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து வேக வைப்போம். இது அழகாக வெந்துன்னு வருது. 2 கப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். உங்களுக்கு தண்ணி மட்டும் வேணும்னா நீங்கள் 4 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். 2 கப்பு பால் சேர்க்கணும். பால் சேர்த்து கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப நல்லது. 2 கப்பு தண்ணியில் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டா இப்போ 2 கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கிண்டிக்கலாம். மிதமான சூட்டில் அப்படியே வேகும். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கைப்பிடி உலர்ந்த திராட்சை வச்சுக்கிறேன். அந்த முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் நம்ம நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அழகாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் போதும். இது நெய் வறுந்துட்டு சூட்டில் இது வேக வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 1 கப்பு ஜவ்வரிசினா 4 கப்புலேருந்து 5 கப்பு தண்ணி வைக்கலாம். கொஞ்சம் கட்டியாகவே ஃபீல் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பால் அனுப்பாங்க. இப்போ நம்ம 5 கப்பு வச்சுக்கிறோம். 2 கப்பு தண்ணியில் வேக வச்சோம். அப்புறம் 2 கப்பு பால் ஊற்றணும். இப்போ எக்ஸ்ட்ரா 1 கப்பு பால் சேர்த்துங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா 1 கப்பு பால் மறுபடியும் சேர்த்துங்க. பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுல்ல. பால் அளந்தமோ அதே கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரையுடைய அளவு உங்கள் விருப்பப்படி இருக்கணும். சர்க்கரை உங்கள் விருப்பம். 3/4 கப்பில் இருந்து 1.5 கப்பு வரைக்கும் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்க தண்ணியாக சாப்பிடுவாங்க. அதனால் தண்ணிக்கு பதில் பால்லையும் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் எடுத்த உடனே பாலில் வேக வைக்கக்கூடாது. 2 கப்பு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பால் ஆட் பண்ணணும். சர்க்கரை சேர்த்துட்டோம், பால் சேர்த்துட்டோம். முந்திரி திராட்சை, முந்திரி நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து இதை அழகாக கிண்டிக்கலாம். சேமியா பாயாசம் செஞ்சுட்டோம். பாருங்கள் என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான நம்ம ஒரு சேமியா பாயாசம் செஞ்சுட்டோம். என்னங்க நீங்கள் தான் சாப்பிட்டு பார்க்கணும். இதில் தண்ணி, சர்க்கரை எல்லாமே உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கணும். நாங்கள் எவ்வளோ கொஞ்சம் அதிகம் தண்ணியாகவும் இல்லை, அதிகம் கட்டியாகவும் இல்லை. என்ன அழகாகுது. பிள்ளைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது கலராக ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஜவ்வரிசியில் நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த ஜவ்வரிசி பாயாசம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள்.